குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். நம்பர்ஸ் அப்படிங்கிற பாடம், எண்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த பாடத்துல இவ்வளோ நாளா நம்ம என்னென்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறத ஒரு குட்டியா வந்து ஃபாஸ்டா ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரேஷியல் நம்பர்ஸ்னா என்ன, அதாவது நமக்கு நார்மல்னா கவுண்டிங் நம்பர்ஸ்னா என்ன தெரியும், ரியல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் இதெல்லாம் தெரியும். அதுல புதுசா இந்த வருஷம் நம்ம என்ன பார்த்தோம், ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அந்த ரேஷனல் நம்பர்ஸை வந்து நம்பர் லைன்ல பிளாட் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம். ரெண்டாவது விஷயம், ரேஷனல் நம்பர்ஸோடைய பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் பார்த்தோம். ஸோ அதோட ரேஷனல் நம்பர் பார்ட் அப்படிங்கிறது ஓவர் ஆயிடுச்சு இல்லையா, 1.23 எக்ஸசைஸோட ஓவர் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட், வர்க்கமும் வர்க்க மூலமும் அப்படின்னு. ஒரு நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்னது, வர்க்கம். ஒரு நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது தான் வர்க்கம். சோ வர்க்க மூலம்ங்கிறது வந்து அதனுடைய ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சரை நீங்க வந்து இப்போ வந்து ஆன்சர் கிடைக்குது, அதை வந்து நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணுவீங்க, பகா காரணிப்படுத்துதல் முறை. பகா காரணிப்படுத்துதல் முறையில வந்து எல்லாம் பேர் இருக்கும். பேர் இருக்கிறதுல ஒவ்வொரு நம்பரை வெளியில எடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். சோ இதுல பேர் இல்ல அப்படின்னா தட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா? எஸ். சோ இப்ப வந்து பார்க்க போறது வந்து கியூப் அண்ட் வர்க்கம், வர்க்கமூலம் பார்த்த மாதிரியே கியூப் அண்ட் கியூப் ரூட். கியூப் அண்ட் கியூப் ரூட்க்கு நீங்க உங்களோட ரூபிக்ஸ் கியூப் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, இந்த கலர் கலரா நம்ம வந்து கலர்ஸ் லைனா மேட்ச் பண்ணுவோம் இல்லையா, கிரீன் கலர் அது. ஸோ அந்த இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸ் பார்த்திருப்பீங்க, சுகர் கியூப்ஸ் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் இந்த முப்பரிமாண வடிவங்கள் எல்லாமே வந்து ஒரு ரூபிக், அதாவது 2Dல இருந்து 3Dக்கு வந்து நம்ம வந்து டிராவல் பண்றோம். அதுதான் வந்து இந்த கியூப் அண்ட் கியூப் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்றது. சதுரத்துக்கும் கனசதுரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, சதுரத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கம் தான் இருக்கும். கனசதுரம் போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அது வந்து கார்னர்ஸ், எட்ஜஸ், ஃபேசஸ் எல்லாமே அதுல உங்களுக்கு வரும். ஸோ அந்த கன அதாவது 2D டு 3Dக்கு டிராவல் பண்றீங்க. நீங்க இப்போ 2D பாத்தீங்க, வர்க்கம் வர்க்க மூலம், இப்ப 3Dக்கு போறீங்க. ஸோ வர்க்க மூலத்துல நம்ம எப்படி வந்து பேர்ஸை வந்து ட்வின் பேர்ஸ் வெளியில எடுப்போமோ, கனமூலத்துல வந்து நம்ம ட்ரிப்ளெட்ஸ் வெளில எடுக்க போறோம். ட்ரிப்ளெட்ஸ்க்கு ஒருத்தர் வெளில எடுப்போம். சரிங்களா? வர்க்க மூலத்துல 2 பேருக்கு ஒருத்தர் வெளியில எடுத்தோம் நம்ம, கரெக்டா? வர்க்க மூலம் கியூப் ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணும்போது, அதே மாதிரி இங்க கியூப் ரூட் கால்குலேட் பண்ணும்போது ட்ரிப்ளெட்ஸ்ல ஒருத்தரை வெளியில எடுப்போம். சரிங்களா? சோ வர்க்க மூலத்துடைய குறியீடு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஜஸ்ட் வெறும் ரூட் சிம்பிள் மட்டும்தான் போடுவோம். வர்க்க மூலத்தினுடைய குறியீடு ஜஸ்ட் திஸ் ரூட் சிம்பிள். பட் கனமூலத்தினுடைய குறியீட்டுக்கு முன்னாடி இங்க ஒரு 3 அப்படிங்கிற கண்டிப்பா வரும். அது போடல அப்படின்னா நம்ம போடுற ப்ராப்ளம் ஃபுல்லாவே தப்பு. சரிங்களா? இது ஏன் இந்த 3ன்னு போடுறோம்னா, இங்க 3 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக தான் இந்த 3. இதே வந்து 4th ரூட் எடுப்போம், 4 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர், 5th ரூட், அந்த மாதிரி nth ரூட் வரைக்கும் இருக்கு. பட் நம்ம இங்க பாக்குறது வர்க்க மூலம்னா வெறும் இந்த ரூட் சிம்பிள் மட்டும்தான். கனமூலம்னா அங்க முன்னாடி கண்டிப்பா 3 இருக்கணும். ஓகேவா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கனமூலத்துக்கும் ஒரு கண்டிஷன், ட்ரிப்ளெட்ஸ் 3 பேருமே ஒரே நம்பரா இருந்தாதான் ஒருத்தரால வெளில தப்பிச்சு வர முடியும். ஸ்கொயர் ரூட்ல எப்படி வந்து 2 பேர் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா ஒருத்தர் தப்பிச்சு வெளில வந்தாங்களோ, அதே மாதிரிதான் இதுலயும் அப்படிதான் தப்பிச்சு வெளியில வர, 3 பேர் இருந்தா மட்டும்தான் தப்பிச்சு நம்மளால வெளியில வர முடியும். சரிங்களா? சரி, நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு அந்த கான்செப்ட ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் லைன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஸோ பேசிக்கா இதுதான் நம்மளுடைய நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். நான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த டாபிக். ஓகே. வெள்ளத்தனைய மலர் நீட்டும் மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு. குறள் வந்து 595வது குறள். தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்பவே தாமரை மலரின் தண்டு நீண்டு வளரும். அது போலவே ஒரு மனிதனின் உயர்வும் அவனுடைய மனதிற்குள் இருக்கும் ஊக்கத்தின் எண்ணத்தின் அளவை பொறுத்தே அமையும். எனவே எப்போதும் உயர்ந்த கனவுகளை காண வேண்டும். The stacks of water flowers are proportionate to the depth of water. So it means greatness proportionate to their mind's aspiration. If you think big and work hard,
your success will also be big. Never doubt your potential. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து உயர்வானதாக இருந்தா தான் நம்மளுடைய கனவுகளும் நிறைவேறும். நம்மளுடைய எண்ணங்கள் தீயவையாக இருந்தா நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. அதாவது நம்ம மட்டும் தான் நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா இருக்க கூடாது, தவறான செயல். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் மட்டுமே எனக்குள்ளேயே வச்சுக்கணும், நான் 4 பேருக்கு அந்த பாடத்தை கத்துக் கொடுக்க கூடாது, அது ஒரு தவறான செயல். அதாவது உங்களுக்கு இப்ப இன்னைக்கு நல்லா கிளாஸ்ல புரிஞ்சிருக்கு, நாளைக்கு உங்க ஃப்ரெண்டு ஸ்கூல்ல ஒருத்தவங்களுக்கு இந்த டாபிக்கே தெரியல, நீங்க எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு இன்னொரு தடவை வந்து அதை கத்துக்கிட்ட மாதிரி அது என்னைக்குமே உங்களுக்கு மறக்காது. பசுமரத்தாணி மாதிரி உங்க மண்டையில அது பதிஞ்சிரும் நீங்க இன்னொருத்தங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது. சோ உங்களுடைய எண்ணம் உயர்வானதாக இருந்தால் உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். உங்களுடைய நெவர் டவுட் யுவர் பொட்டன்ஷியல். ஓகே, சரி, இப்ப நம்ம வந்து பாடத்துக்கு போயிடலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரலா ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். சோ இப்ப இந்த சிமுலேஷன்ல பாருங்களேன், நான் வந்து 1 × 1 × 1 கியூப்னு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சதுர அலகுகள் கொண்ட ஒரு கியூப். ஓகேவா? சோ இந்த என்னோட வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்றேன். 2 கியூப்னு போட்டேன்னா உள்ள 8 சதுரங்கள் இருக்கு. 8 குட்டி 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 குட்டியா 8 சதுரங்கள் இருக்கு. கியூப் ரூட் 4 போது 1 2 3 4. நான் இப்ப ஒவ்வொன்னா எடுத்துடுறேன் அப்படின்னா எனக்கு அங்க கியூப்ஸே தெரியல. இப்ப எனக்கு பாருங்க, நான் கலர்ஸ் கொடுக்கும்போது கிரீன் கலர் ஒரு சதுரம், ஒரு 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர். ஸோ 4 × 4 × 4 64. மொத்தம் இங்க வந்து 64 ஸ்கொயர்ஸ் குட்டி குட்டியா இருக்கும். ஸோ கியூப் ரூட் அப்படிங்கிறதும் கியூப்ஸ் இது இப்ப பார்த்தது வந்து கியூப்ஸ். இதே கியூப் ரூட் அப்படின்னா, ஒரே நிமிஷம் நான் ஒரு கால்குலேட்டர் காட்டினேன். இப்ப 64ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் கியூப் ரூட் கால்குலேட் பண்றதுக்கு. சரியா? சோ 4 × 4 × 4 64. நம்மளோட பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல தான் போட்டு இதையும் கொண்டு வருவாங்க. சோ 4 கியூப். சோ இந்த கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெளியில வரக்கூடியது வெறும் 4 மட்டும்தான். சோ இந்த கால்குலேட்டர் வச்சு நமக்கு புக்ல என்னெல்லாம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, டன். இப்ப அடுத்தது வந்து என்ன பண்ண போறோம், இதே கான்செப்டை நம்ம அனிமேஷன்ல பார்க்க போறோம். ஒரு செகண்ட், என்னோட ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா மட்டும்தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க 3D ஸ்பெக்ட்ரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கியூப்ஸ், கண்ணெதிரே சுழலும் 3D கனசதுர கட்டங்களை எண்ணி பழகல். 3 × 3 × 3 27. ஸோ நீளம், அகலம், உயரம் மூன்றும் சமமாக இருந்தால் அது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கியூபோட எக்ஸ்பான்ஷன். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மேஜிக் பேர்ஸ் ஆஃப் கியூப், கன எண்களின் கடைசி இலக்கங்கள் மாறும் விசித்திர விதி. ஒரு எண் 2ல் முடிந்தால் அதன் கன எண் 8ல் முடியும். அதுவே 8ல் முடிந்தால் அதன் கன எண் 2ல் முடியும். ஓகேவா? அதாவது ஒரு நம்பர் 2ல வந்து எண்டாச்சு அப்படின்னா அதனுடைய கியூபிக் வேல்யூ வந்து 8ல தான் வரும். 2 கியூப் இஸ் 8. அதே ஒரு நம்பர் 8ல முடிஞ்சா அதனோட கியூபிக் வேல்யூ வந்து 2ல முடியுமா பாருங்க. 3 கியூப் இஸ் 27. 7 கியூப் இஸ் 343. ஒரு எண் 3ல் முடிந்தால் அதன் கன எண் 7ல் முடியும். அதுவே 7ல் முடிந்தால் அதன் கன எண் 3ல் முடியும். ஸோ 3 கியூப் 27, 7 கியூப் 343. ஸோ 3ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா 7ல முடியும், 7ல இருந்ததுன்னா 3ல முடியும். ஸோ இது வந்து மேஜிக் பேர்ஸ். இது வந்து ஒரு ஹிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூப் ரூட் அப்படின்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பர் பகா காரணிகள் ஜோடிகளாக எடுக்கு. 3 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் வெளியில எடுக்கணும். ஓகேவா? இது பேசிக். இதுக்கப்புறம் எலாபரேட்டா ஒரு அனிமேஷன் காட்டுறேன்.
கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ், கணங்கள் மற்றும் கனமூலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n into n அப்படிங்கிறது தான் கியூப். n கியூப் இஸ் த கியூப் அப்படின்னாலே இதெல்லாம் கியூப்ஸ் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹவு டு ஃபைண்ட் கியூப் ரூட்ஸ் வித் ஃபன் அனிமேட். இங்க நம்ம என்ன கற்க போறோம் அப்படின்னா கணங்கள், அவற்றின் பண்புகள் மற்றும் கனமூலங்கள் ஆகியவற்றை கண்டறிய போறோம். கியூப்ஸ் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ், கியூப் ரூட், ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா மணி வாண்ட்ஸ் டு பில்ட் a cubic water tank for his farm. Each side is 4 meters. How much water can it hold? அதாவது மணி வந்து கன வடிவத்துல இருக்கிற ஒரு தண்ணி தட்டி கட்டணும்னு விரும்புறான். ஒரு சைடும் 4 மீட்டர்னா அதனுடைய கனமீட்டர் எவ்வளவு? வால்யூம் 4 into 4 into 4 64 மீட்டர் கியூப். வால்யூம்னு போதும். அதாவது பரப்பளவு ஏரியா அப்படின்னா சதுர அலகுகள்ல போடுவோம். இதே வந்து வால்யூம் கன அளவுனா அதனுடைய அழகை வந்து கன அலகுகள்ல போடுவோம். இதை மிஸ் பண்ணீங்கன்னா 0 மார்க். ஓகேவா? கன அளவு இஸ் ஈக்குவல் டு 64 கனமீட்டர். A number multiplied by itself 3 times it is equal to its cube. ஒரு எண்ணை 3 முறை பெருக்குவது கனம் எனப்படும். ஒரே எண்ணை 2 முறை பெருக்கினால் வர்க்கம், ஒரே எண்ணை 3 முறை பெருக்கினால் கனம். ஓகே, வாட் இஸ் கியூப்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, 1 கியூப் அப்படின்னா 1. ஓகேவா? ஒரே ஒரு சதுரம் தான் இருக்கு. 2 கியூப் அப்படிங்கும் போது இங்க பாருங்க 3 6 2 8 ஒரே நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றாங்க. தட் இஸ் கால்ட் 8. ஓகே, அடுத்தது 3 கியூப் அப்படின்னா இங்க 27 சதுரங்கள் இருக்கும். 3 into 3 9, 9 into 3 27. அடுத்தது 4 கியூப் அப்படின்னா 64 இருக்கும். அப்படின்னா 125. 6 cube is 2 and 6, 8 cube is 5 and 12, 9 cube 729, 10 cube is 1000. ஓகேவா? எதெல்லாம் பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 5 கியூப், 10 கியூப் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம அந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பார்க்கலாம். சோ கணங்களின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கியூப்ஸ் பாத்தீங்கன்னா 6 ரூல்ஸ். ஓகேவா? டோட்டலா வந்து இதுல எவ்வளவு ரூல்ஸ் இருக்கு? 6 ரூல்ஸ் இருக்கு. ஒரு ரூலும் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் கியூபா இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரும் ஆட் நம்பரா தான் இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 3 கியூப், அதுவும் அதாவது கனமாக எடுக்கக்கூடிய எண்ணும் ஒற்றைப்படை எண், கிடைக்கக்கூடிய விடையும் ஒற்றைப்படை எண். ஈவன் நம்பரா இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் ஈவன். ஓகே, அடுத்தது நெகட்டிவ் கியூபா இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் நெகட்டிவா தான் வரும். இதே வந்து ஸ்கொயர் ரூட்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்கொயரா இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவா இருக்கும். பட் வந்து கியூபை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் கியூபா இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரும் நெகட்டிவா தான் இருக்கும். அடுத்தது சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ், ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகையாக இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஆட் நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? யூனிட் டிஜிட்ஸ் ஒரே ஒரு இலக்கமா இருந்தது, ஃபிக்ஸட் யூனிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். பிரைம் ட்ரிப்ளெட்ஸ், ஈச் பிரைம் இன்டு 3 டைம்ஸ். பகாக்காரணி முறையில நம்ம வந்து 3 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் வெளியில எடுத்து கால்குலேட் பண்ணணும். சோ இது ரொம்ப பேசிக். கியூப் நம்பரா எடுத்தோம்னா ஆன்சரும் ஆட் தான் கிடைக்கும். ஈவன் நம்பர் எடுத்தோம்னா ஆன்சர் ஈவன் நம்பரா தான் இருக்கும். நெகட்டிவ் கியூப் எடுத்தோம்னா ஆன்சர் நெகட்டிவ் கியூபா தான் வரும். சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸா இருந்ததுனால ஆன்சர் ஆட் நம்பரா தான் வரும். யூனிட் டிஜிட்டா இருந்ததுன்னா சிங்கிள் டிஜிட் ஃபிக்ஸட் யூனிட் பேட்டர்ன்ல இருக்கும். பிரைம் ட்ரிப்ளெட்ஸ் பகாக்காரணி முறையில 3 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் வெளியில எடுப்போம். ஓகேவா? அடுத்தது யூனிட் டிஜிட் பேட்டர்ன், ஒன்றனிடை எண் முறை. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் கொடுத்திருக்காங்க. You can find the unit digit of any cube without computing it fully. Just look at the pattern below. முழு கணம் கணக்கிடாமல் ஒன்றன் இடை எண்ணை கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 cube 21 cube, 1 cube இங்க 21 cube, 2 8, 3 7, 4. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 3 அப்படின்னா 7, 2, 8, all others stay same. 3, 7, 2, 8. பிளேஸ் மாறுது பாருங்க. 14, 25, 16, 17, 18, 19. ஓகேவா?
சோ இது ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்றரை முறை அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து கனமூலம் கியூப் ரூட். இது வரைக்கும் கியூப் ப்ராப்பர்ட்டிஸ் அது கரெக்டா? Priya's puzzle, she has 125 small cubes. She wants to stack them into one big cube. How many cubes go on each edge? இங்க பாத்தீங்கன்னா cube root of 125 அப்படின்னா 5 into 5 into 5 இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. cube root ஓட சிம்பிள். சோ அப்ப இங்க என்ன பண்ணணும்? கியூப் ரூட் ஆஃப் 8னா 3 நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியில எடுக்கணும். அப்போ 125க்கு நீங்க என்ன வெளியில எடுக்க முடியும்? 5 ஒரு 5. ஸோ 3 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் தான் வெளியில எடுக்க முடியும். இதனோட சிம்பிள் இதுதான். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வெளியில போடலைன்னா மொத்தமாவே தப்புதான். ஓகேவா? சரி, கியூப் ரூட் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல பகா காரணிப்படுத்துதல் முறையில் கனமூலம் கண்டுபிடித்தல். இது உங்களோட சேம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்டுக்கு கண்டுபிடிச்ச அதே கதை தான். 216க்கு வந்து பிரைம் ஃபேக்டர் எல் டிவிஷன் போட்டீங்கன்னா இந்த 3 நம்பருக்கு ஒரு நம்பர், 3 2க்கு ஒரு நம்பர் வெளில எடுப்போம், 3 3க்கு ஒரு நம்பர் வெளில எடுப்போம். அவ்வளவுதான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டெப் நம்பர்ஸை சேர்த்திருக்காங்க. மூணாவது ஸ்டெப் வந்து 2 கியூப் இன்டூ 3 கியூப்னு போட்டாங்க. ஸோ 2 and 3 மட்டும் வெளியில எடுத்துட்டாங்க. 2 into 3 is 6. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 216 is equal, அதாவது கியூப் ரூட் ஆஃப் a கியூப் இன்டூ b கியூப் இஸ் ஈக்குவல் டு a இன்டூ b. இதுதான் வந்து கோல்டன் ரூல் ஃபார் கியூப் ரூட். கனமூலத்தின் தங்க விதி வந்து இதுதான். ஓகேவா? கியூப் ரூட் ஆஃப் a கியூப் இஸ் ஈக்குவல் டு a இன்டூ b. கோல்டன் ரூல் ஃபார் கியூப் ரூட். ஓகே, சரி. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல் டிவிஷனை தான் இவங்க அழகா இப்படி 1 by 1 எடுத்து வந்திருக்காங்க. 1728 2ஆல வகுத்தா 864, 864 432 பி வந்து 1 வர வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க. ட்ரிப்ளெட்ஸை வந்து ஒரு நம்பரா வெளியே எடுத்துக்காங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 1728 இஸ் ஈக்குவல் டு 12. ஓகே, ஸோ இது வந்து கனமூலம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம வந்து போது பார்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த கான்செப்ட், அதாவது n கியூப் இஸ் ஈக்குவல் டு n இன்டூ n இன்டூ n மல்டிப்ளை பை இட்செல்ஃப் 3 டைம்ஸ் அப்படிங்கிறதா ஒரு கணம். ஆட் ஆர் ஈவன் ரூட். ஆட் கியூபா இருந்ததுன்னா ஆன்சர் ஆட் நம்பர் தான் வரும். ஈவன் கியூபா இருந்ததுன்னா ஆன்சர் ஈவன் தான் வரும். நெகட்டிவ் கியூபா இருந்ததுன்னா ஆன்சர் நெகட்டிவ் தான் வரும். பேட்டர்ன் 3யும் 7ம் 2 8 மட்டும்தான் ஸ்வாப் ஆகும். மற்றது எல்லாமே சேமா தான் இருக்கும். கியூப் ரூட் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஆஃப் கியூபிங் ஃபைண்ட் y வேர் y கியூப் இஸ் ஈக்குவல் டு n. அதுதான் இப்ப பார்த்துட்டு வந்தோம். பகாகாரணி பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல வந்து குரூப் இன் 3 பிக் 1 மல்டிப்ளை. அதாவது 3 நம்பரா பேர் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நம்பர் வெளியில எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். ஆல்வேஸ் வெரிஃபை கியூப் ரூட் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு m. செக் m கியூப் இஸ் ஈக்குவல் டு n. அதாவது கியூப் ரூட் ஆஃப் a கியூப் b கியூப் இன்டூ t கியூப் இஸ் ஈக்குவல் டு ab. ஓகே, டன், ஓவர். ஸோ உங்களோட கான்செப்ட் அண்ட் உங்களுடைய ஃபார்முலாஸ் இவ்வளவுதான். இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கஷ்டமே கிடையாது. நீங்களாவே பாதி இதுக்கு ஆன்சரே பண்ணிடுவீங்க. இன்னும் இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ 1944 இஸ் a perfect cube அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருங்க, ஒரே நிமிஷம். நான் அந்த நம்பர்ஸ் எதுல பிளாட் பண்றதுன்னு கால்குலேட்டர் சொன்னேன்ல. 1.5 எக்ஸசைஸ்ல தேர்ட் கொஸ்டின். சரிங்களா? 1944 ஒரு பெர்ஃபெக்ட் கியூபான்னு கேட்டிருக்காங்க. இல்ல பாருங்க, 12.48 வருது. ஸோ இது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. ஓகேவா? நீங்க வந்து இத எல் டிவிஷன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் வராது. டூ டேபிள்லயே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 2 18 7 2 14 2 2 4 அகைன் 2 டேபிள் 4 2 8 8 2 16 6 2 12 அகைன் 2 டேபிள்ல போடலாம். 2 2 4 4 2 8 3 2 6 3 டேபிள்ல போடணும். பிகாஸ் இங்க எண்டிங் வித் 3. 8 3 24 8 3 3 3 டேபிள் 2 7 3 டேபிள்
9 3 27 3 டேபிள் 3 3s are 3 3s are 1. சரி இப்ப வந்து cube root of 9944 is equal to 2 into 2 into 2 into மொத்தம் எவ்வளவு 3 இருக்கு 5 3 இருக்கு இல்லையா? இந்த 5 3ல உங்களால இந்த 3 2க்கு ஒரு 2 வெளியில எடுத்துற முடியும். இந்த 3 3க்கு ஒரு 3 வெளியில எடுத்துற முடியும். இது ரெண்டும் ரூட் குள்ளேயே தான் ரிமைன் சேம் இருக்கும். எனவே இது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். Find the smallest number by which 10,985 should be divided so that the quotient is the perfect cube. இதே 1985 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கியூபான்னு கேட்டிருக்காங்க. பாப்போம். அதுவும் பெர்ஃபெக்ட் கியூப் வராது. 10,985 அஞ்சாவது பாடல 10 1 5 9 5 45 7 5 35 2197 13வது வாய்ப்பாடுல போட்டா 13 13 13 6 13 9 13 13 13 1. ஓகே சரி. இப்போ இது என்ன ஆகும்? 10,985 is equal to 5 into 13 cube அப்படின்னு ஆகும். ஸோ இப்ப வந்து ட்ரிப்ளெட் ஆஃப் 13 இருக்கு, பட் லெஃப்ட் ஓவர் வித் 5 வந்து தனியா இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த 10,985 5ஆல டிவைட் பண்ணோம்னா the new number will be the perfect cube. அதை எழுதிக்கோங்க. எது பேலன்ஸ் இருக்கோ அந்த if we divide 10,985 by 5, இந்த பேலன்ஸ் இருக்கிற 5ஆல நீங்க இந்த 10,985 டிவைட் பண்ணீங்கன்னா the new number will be perfect cube. Okay, done. The question, find the smallest number by which 200 should be multiplied to make perfect cube. சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா 200க்கு எல் டிவிஷன் எடுங்க, அதுக்கப்புறம் அதை குரூப் பண்ணுங்க. அதுலயும் எங்க வந்து ஒரு நம்பர் லெஃப்ட் ஓவர் ஆகுதோ அந்த நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் கியூப் கிடைக்கும். சரியா? சோ அதுதான் வந்து அஞ்சாவது கேள்வி. சேம் இதே கான்செப்ட் தான். சோ 5th சம் ஹோம்வொர்க் தான் நீங்க எடுத்துக்கிறீங்க. சேம் மாடல். ஓகேவா? அடுத்தது ஆறாவது கேள்வி. கியூப் ரூட் ஆஃப் 4 நம்பர் கொடுத்துட்டாங்க. 24 36 80 25 4 பேத்த கொடுத்துட்டாங்க. சரி நம்ம ஒவ்வொருத்தரையா எழுதலாம். 24 24 எப்படி பிரிக்கலாம்? 2 2 4 4 2 8 8 3 24. ஓகேவா? 30 நீங்க நீங்க எல் டிவிஷன் கூட போட்டுக்கோங்க. 24 வந்து 2 12 2 24 2 6 12 2 3 6 1. ஓகே 36 அதே மாதிரி 2 2 4 4 3 12 12 3 36. அடுத்தது 80 80 வந்து கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கிறதுனால இங்க போட்டுடலாம். 2 40 திருப்பி அகைன் 2 20 அகைன் 2 10 2 5 5 1. ஸோ 4 times 2 and 1 time 5 இல்லையா? அடுத்தது என்னது? 25 25 வந்து 5 5 தான் 25. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 2க்கு ஒரு 2 எடுத்துக்கலாம், அது ஒரு பேர் போடுறேங்க. அப்புறம் வந்து இங்க ஒரு 3 2க்கு ஒரு 2 எடுத்துடலாம், பேர் போட்டுக்கோங்க. இந்த 3 3க்கு ஒரு 3 எடுத்துடலாம், பேர் போட்டுக்கோங்க. இந்த 3 2க்கு ஒரு 2 எடுத்துடலாம், பேர் போட்டுக்கோங்க. இந்த 3 5க்கு ஒரு 5 எடுத்துடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைட் போடுறேன். இது அப்படியே ஈக்குவல் டு போட்டுக்கலாம் இந்த லைனை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 2 into 2 into 2 into எவ்வளோ செட் ஆஃப் 2 இருக்கு? 3 செட் ஆஃப் 2 இருக்கா? ஒரு செட் ஆஃப் 3 அண்ட் ஒரு செட் ஆஃப் 5 இல்லையா? இத நம்பருக்கு 3 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுப்போம். கியூப் ரூட் ஆஃப்
24 into 36 into 80 into 25 is equal to 2 into 2 into 2 into 3 into 5. 2 2 4 4 2 8 8 3 24 24 5 120. ஸோ இதனுடைய விடை 120. இப்படிதான் வந்து இந்த மாதிரி சிங்கிள் நம்பர்ஸா கொடுத்தானோ நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல போட்டு 3 நம்பருக்கு ஒரு நம்பர் காமனா வெளியில எடுத்து பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய வித்தெல்லாம் இதுல கிடையாது. சரி, ஏழாவது கணக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க. 729க்கும் 6859க்கும் பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல நீங்க வந்து ஆன்சர் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதை ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? எட்டாவது கணக்கு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 46,656 கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 46,656க்கு கியூப் ரூட் கண்டுபிடிங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு நம்பர், ஒரு ஆன்சர் வந்து லெஃப்ட் ஓவர், ஒரே ஒரு நம்பர் மட்டும் லெஃப்ட் ஓவர் ஆகும். நம்ம அஞ்சாவது கணக்குல லெஃப்ட் ஓவர் ஆகிற ஒரு நம்பர் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ஆகும். லெஃப்ட் ஓவர் ஆகிற வேல்யூ தான் வந்து உங்களுக்கு என்ன ரெக்வயர்ட் நம்பர் வந்து தேவை அப்படிங்கிறது. அந்த லெஃப்ட் ஓவர் ஆகுது 5ஓ 6ஓ 8ஓ ஏதோ ஒன்று ஆகும், அந்த நம்பர் தான் அதற்கான விடை. ஓகேவா? நீங்க இந்த 46,656 கியூப் ரூட் மட்டும் எடுத்தீங்கன்னாலே போதுமான விஷயம். அடுத்தது 9வது கணக்கு. If a cube of squared number is 729, find the square root of the number அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல போடணும். இது மட்டும் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ அது நீங்க ஹோம்ஒர்க்கும் எடுத்துக்க முடியாது, லாங் டிவிஷன்ல தான் போடணும். அடுத்தது find the last question. Find two smallest perfect square numbers which when multiplied together gives the perfect cube number. அதாவது ரெண்டு smallest perfect square numbersனா 2 squared and 4 squared. 2 squared is equal to 4. 4 squared is equal to 16. அதுக்கு கம்மியா எதுவும் கிடையாது. So 4 into 16 is equal to 64. ரெண்டு ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸோட ஆன்சரை ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் கியூப் நம்பர் இஸ் 4 cubes, that is 64. ஓகேவா? ஸோ the required square numbers are 4 and 16. ஓகேவா? 4ஐயும் 16ஐயும் பெருக்கினீங்கன்னா 64. 64 வந்து 4 cube. 4 cube is equal to 64. ஓகே, ஸோ இவ்வளவே தான் வந்து இந்த எக்ஸசைஸ் முடிந்தது. கியூப் அண்ட் கியூப் ரூட். ஸோ ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் பார்த்துட்டோம், கியூப் அண்ட் கியூப் ரூட் பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு டாபிக் இந்த லெசன்ல, பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ். சரிங்களா? சரி, சரி. இப்போ வந்து டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கியூப் கணங்கள். கியூப் அப்படின்னா கணம், கியூப் கணம். கியூப் ரூட் கனமூலம். ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம். ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம். பிரைம் நம்பர் பகா எண்கள். பிரைம் நம்பர் பகா எண்கள். ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல். ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல். கியூப்னா கணங்க கணம், கியூப் ரூட் அப்படின்னா கனமூலம், ஸ்கொயர் ரூட் அப்படின்னா வர்க்கமூலம், பிரைம் நம்பர் அப்படின்னா பகா எண்கள், ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா காரணிப்படுத்துதல். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்னைக்கான டிக்டேஷன் வேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் கியூப் அண்ட் கியூப் ரூட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கலாம். 5வது கணக்கு 7வது கணக்கு 8வது கணக்கு மட்டும் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்கொயர் ரூட்டும் கியூப் ரூட்டும். ஸ்கொயர் ரூட்ல எப்படி வந்து 2 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் நம்ம வந்து பேர் எடுக்கோமோ, இது வந்து இதுல வந்து ட்ரிப்ளெட்ஸ்க்கு ஒரு நம்பர், அவ்வளவுதான். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்ல ஒரு நம்பரை 1 டைம் அதாலேயே மல்டிப்ளை பண்ற மாதிரி இது என்ன பண்றோம்னா ஒரே நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஸ்கொயர் ரூட் டேபிள் கியூப் ரூட் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் இயர்க்கு முன்னாடி இயர் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 100 வேல்யூஸ் வேல்யூஸும் கியூப் ரூட்டோட வேல்யூஸும் ஸ்கொயர் வேல்யூஸும் கியூப் வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஒரு தடவை வேணா வெரிஃபை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வகுப்புல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.
டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க